வாங்க, இப்போ தான் எனக்கு கோவா டைரக்ஷன் கிட்ட வந்த மாதிரி தோணுது. கொஞ்சம் தூரம் அழகான கிராமத்துக்குள்ளே போக போகிறோம். அப்புறம் காட் செக்ஷன், அப்புறம் ஹில் இறங்க போகிறோம். அப்படியே டேரெக்டாக போக வேண்டாம் போகலாம். நான் அந்த வீடியோ நிறைய கட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கோவா பார்ட்டே வந்து நான் சரியாக பண்ணல. அதில் ஆடியோ கொஞ்சம் சொதப்பிக்கிச்சு. ஸோ அதனால் ஐ குட் நாட் டூ ஜஸ்டிஃபிகேஷன். அண்ட் என்னோடய மெமரிஸ் நிறையா அதெல்லாம் இருந்தது. அன்வான்டாக சொல்ல முடியாது, இன்டென்ஷனாக வேறு வழி கிடையாதுன்னு டெலீட் பண்ண வேண்டியதாக போச்சு எல்லா விலாகையும் வீடியோவும். எனக்கு வாய்ஸ் ஓவர் பிடிக்காது. இந்த மூமெண்ட்டை நான் இப்போ எனக்கு பேசுகிறேன்னா இதுதான் என்னோடய மெமரி. இதை போய் வீடியோ பார்த்து திருப்பதிக்கு ஒரு வாய்ஸ் ஹஸ்கி குரல் ஜிவிஎம் மாதிரி அதெல்லாம் நம்மளால் முடியாது, நம்மளுக்கு பிடிக்காது. அது சினிமேட்டிக்ன்றது தெரிஞ்சிடும், அது நான் கிடையாதுல்ல. ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்காது. வாய்ஸ் ஓவர் போச்சா வெட்டி திக்கடாக வீடியோவே. மேபி ஏதாவது கொஞ்சம் பிட் வந்துன்னா அதை மியூசிக் போட்டு நம்ம பண்ணலாம். பட் ஒரு ஃபுல் ரைடே வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ திஸ் விலாக் ஸ்பெஷலாக இன்றைக்கி இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். நான் அப்படியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட லாஸ்ட் டைம் வந்தப்போ என் சைடில் அவங்க ஓட்டினது, முன்னாடி ஓட்டினது, பேக்கில் வந்தது, இதெல்லாம் அப்படியே தான் ரீக்ளே பார்த்தா நேற்றுலாம் ஓட்டினது நான் ஹைவேஸில். இந்த பிரிட்ஜெல்லாம் போடல, புதுசாக போட்டிருக்காங்க. ரோடு கொஞ்சம் வந்து இப்படி அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல ரோடு சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு பெட்ரோல் வேணும்னா ராம்நகர்னு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் போட்டுக்கலாம். இல்லைன்னா முதல்ல போய் போட்டுக்கலாம். டோட்டலாக வந்து 168 கிலோமீட்டர் வந்து நம்மளோட ஹோட்டலுக்கு காட்டுது. ஆனால் பெட்ரோல் வந்து 210 கிலோமீட்டர் போகணுன்னு காட்டுது, 205 கிலோமீட்டர் போகணுன்னு காட்டுது. அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது 1 லிட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கோவா பார்டர் என்டர் ஆனோடனே நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா காஸ்ட் கம்மி. பாண்டிச்சேரி மாதிரி இப்படி தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரியில் சம்டைம்ஸ் போகும்போது போடுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட். பாண்டிச்சேரி ரைடு போகும்போது இந்த மாதிரிலாம் அங்கே நிறையா சின்ன சின்னதாக ஊர் வரும். அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கி பரவாயில்ல பாருங்கள். ½ hour பீட் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம ஸ்பீடாகவே வரல. நாட் ஈவன் 100 கூட எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் டச் பண்ணல. அதுக்குள்ளே நம்ம 7 o'clock ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ கண்டிப்பாக வந்து 7 மணிக்கு ரீச் ஆகிடும். நல்ல ஒரு டீ ஷாப் மட்டும் தானே, மேபி 2 டீ ஸ்டாப் இருக்கலாம். ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி அண்ட் ஹில்ஸ் இறங்குறதுக்கப்புறம் மேபி 2 இருக்கலாம், பார்ப்போம். இதாங்க இப்போ தான் அப்படியே ஏறி ஏறி கிராமத்துக்குள்ளே பூந்து போகிற ரூட் இது. கொஞ்சம் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல வரோம். இது கொஞ்சம் ரெய்னி டைமில் வந்து வச்சுக்கோங்களேன், நல்ல பச்சை பசேன்னு செம்ம செழிப்பாக அழகாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது நல்ல க்ரீனிஷாக இருந்தது. ஆனால் அது இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது. நல்ல க்ரீனிஷாக சூப்பராக நல்லா எல்லோரும் பெண்டு போட்டுன்னு போனாங்க. அதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இல்லை. பட் எல்லோரும் முன்னாடி ஓட்டுறதை பார்க்குறதுக்கு ஒரு இது இருக்குல்ல, சூப்பராக அது. இந்த ரோடெலாம் நல்ல நேரத்தில் இருக்குது. ஜிடியோட சவுண்டு, இன்டர்செப்டரோட எக்ஸாஸ்ட் சவுண்டு, இதெல்லாம் வந்து சூப்பராக இந்த ஃபாரஸ்ட்டில் கேட்டுக்கிட்டே ஃபாலோ போட்டு போகணும். RC 390 சூப்பராக மேட்ச் பண்ணி அப்படியே போச்சு. இன்ஃபேக்ட் RC 390 இன்னும் நல்லாவே போகும். நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டினாலும் அப்படியே போகிறதுக்கு ஓட்டு போனேன். இந்த ரோட்டில் ஒரே ஒரு மைனஸ் எனக்கு என்னன்னா, பேட்ச் போட்டுருக்காங்களா, சடனாக தூக்கி அப்படி ஜம்ப் ஆகி வண்டி இறங்குது. மாங்காய் தோப்பு நிறுத்துறாங்க. லாஸ்ட் டைம் அந்த பழம் இங்கே நிறுத்தலை பாருங்கள். இது கொஞ்சம் நல்ல ஒயிட் பிரைட்டாக எடுத்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் டார்க் க்ளவுட்ஸ் வந்து அந்த சன்னையும் மறைச்சிச்சா கொஞ்சம் என்னென்ன நல்லா இருக்குது, இன்னும் நல்லா தெரியுது.
ஆஹா, என்னால் இந்த மூமெண்ட் இனிமேல் மறக்க முடியாது. ஹாரிஸோட சாங் கேட்டுன்னு கோவா ரோட்டில் ஃபுல்லாக மியூசிக் கேட்குறதுல ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகிறேன் நான். கோவாவில் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நம்ம 15,000 கிலோமீட்டர் சர்வீஸ் வருது. கோவாவில் சர்வீஸ் பண்ணுறோம் ராயல் என்ஃபீல்டு அந்த எக்ஸ்க்ளூசிவ் கஃபேல. ஸோ அதுதான் நம்ம கோவா ரைடு மெயின். இதெல்லாம் புதுசாக இருக்குன்றீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ரைட், சன்செட் ரைட், அந்த மாதிரி இது வந்து சர்வீஸ் ரைட் டு கோவா. ஏதோ ஒரு ஹோம் ஸ்டே இருக்குங்க. நிறைய தமிழ்நாடு பைக்லாம் போச்சு, நிறைய பைக்கர்ஸ்லாம் போனாங்க. அந்த ஹில் அந்த இறங்கி அடுத்த ஹில் வந்து அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிராமம், அதை தாண்டி அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் ரோடு ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி இப்படி தான் போகும். ராம்நகர் வரட்டும், ஒரு கண்டிப்பாக டீ பிரேக் எடுத்தே ஆகணும். டைம் இன்னும் 3 6:50 போகும்னு சொல்லி காமிக்குது. வந்துருப்பாங்க ரோடு. ஓ மை காட், ஒரு தைலம் வாசனை, இந்த பச்சை இலையோட வாசனை, அப்பா! இதுதாங்க என்னோடய கிரேட் மெமரிஸ். இந்த கோவாவில் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ரோடு நான் ஓட்டுறது எனக்கு இருக்கிறதுலே பெரிய மெமரிஸ். வா, உங்களால் இப்போ ஸ்மெல் பண்ண முடியாது, அப்படியே ஒரு பச்சை இலை, அந்த ஒரு ஸ்மெல்லு, கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல்லு, ப்ளஸ் வந்து அந்த தைலத்தோட ஸ்மெல்லு. வாட் எ ஃபீல், வாட் எ ஃபீல். ஸ்லோ டவுன், பாம்புலாம் க்ராஸ் ஆகுமா? பாம்பு வந்து என்ன பண்ணுறது? பிரேக் அடித்து நிறுத்தினா கரெக்டாக அது நம்ம பக்கம் திரும்பிடுச்சு, என்னத்து பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. போட்டது தெரியுது, இந்த சைடு ரோடு போட்டிருக்கிறோம், சைடு ரோடு போட. ஓவரால் சென்னையிலேருந்து நம்ம கோவாவுக்கு வரும்போது இந்த செக்ஷன் தான் வந்து அந்த ஒரு எனர்ஜி தரும் உங்களுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போகுது. ஐ திங்க் இந்த ட்ரெயின் எடுத்திங்கன்னா நம்ம தூத்சாகர் ஃபால்ஸ் இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த சைடு வழியாக க்ராஸ் பண்ணி போகும். பட் இந்த சீசனில் தண்ணி இருக்காது. என்னோடய பிளானில் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து அந்த மொல்லம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி ஸ்டே பண்ணி அன்றைக்கி தூத்சாகர் டேக் தான் போகிற மாதிரி இருந்தது. தூத்சாகர் லேக் போகிற மாதிரி இருந்தது. பட் வந்து எத்தனை ட்ரெக்கிங் தான் பண்ணுறது, எதுக்கு தேவையில்லாமல் ட்ரெக் பண்ணணும், அது ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெக் பண்ணணும். இல்லை ஜீப்பில் போகலாம், பட் தண்ணி இல்லை, சீசன் கிடையாது, எதுக்கு அப்படின்னுட்டு. சூப்பர் 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 சூப்பருங்க. சூப்பர் சூப்பர் குட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃபீல்.
அதுவும் முன்னாடி எந்த வண்டியும் இல்லாதப்போ அது அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஓட்டுன்னு போகிற மாதிரியே ஒரு ஃபீல்லே வண்டி ஓட்டுன்னு போகிறாரு. ஒருத்தவங்க வேகமாக போவாங்க, ஒருத்தவங்க ஸ்லோவாக போவாங்க, ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி போவாங்க. அதெல்லாம் நடந்தது லாஸ்ட் டைம். நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்லோவாகவும் போக மாட்டேன், ஃபாஸ்ட்டாகவும் பண்ண மாட்டேன். பட் ஆனால் கூடயே வந்து நெருப்புன்ற மாதிரி. லைட்டாக சில்லுன்னு இருக்குது. எங்கேருந்து இந்த சில்னஸ் வருது? ஏன் டெம்பரேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நேரில் இருக்கனால தெரியுதான்னு தெரில. வெரி குட்ங்க, செம்ம ஃபீல். கொஞ்சம் மழை பெஞ்சால் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். என்ன கலரில் பச்சை பசேன்னு. நான் மான்சூன் டைம்லலாம் வந்தேன்னா ரைடு வந்தேன்னா பா, இங்கே கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நல்ல தைல வாசனை அதிகமாடி. ஓ, காஷன் எலிஃபண்ட் கிராசிங். அட போங்கப்பா, கேரளாவில் போயிட்டு எலிஃபண்ட் பார்க்கல. லைட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. நான் சரியாக டைட் பண்ண நினைக்கிறேன். அன்றைக்கி அந்த லைட்டை வைஷ்ணவ் லைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி ஐ திங்க் அமெரிக்காவோட மாற்றணும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஸோ ஷுர். ஏன்னா இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண மைண்ட் செட்டில் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க முடியல என்னால். ராம்நகர் வந்தாச்சு. போர்டை பார்த்தாச்சுப்பா சாமி. டீ ஆர்டர் பண்ணேன், டீ வந்துடுச்சு. ஸோ டீயை குடிச்சிட்டு லைட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். லைட் ஃபிக்ஸ் பண்ணுறோட கிளம்பலாம். டீ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்மளுக்காக தான் போட்டுன்னு வந்தார். நல்லா இருக்குமான்னு தெரியாமல் இருந்தேன், பட் நல்லாயிருக்கு. இந்த இடம் ஆக்சுவலாக பேர் வந்து ராம்நகர் சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க்லாம் இங்கே நிறையா இருக்கும். அண்ட் இது டுவர்ட்ஸ் வந்து கோவா போகிறதுக்கு போகிற வழி. அது இந்த லெஃப்ட் சைடில் போனால் கோவா போயிடலாம். ஸோ அந்த சைடில் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணலாம் சொன்ன மாதிரி அதுக்கலாம். தேங்க்யூ. சென்னை. ஆமாங்க. நீங்கள்? சென்னை தான். சூப்பர். நீதான் வந்தீங்களா? நீதான் வந்துனுங்கிறீங்களா? காலைல கிளம்புனீங்களா? நேற்று கிளம்பணும் ப்ரோ. ஓகே. துர்காவில் ஸ்டே பண்ணிவிட்டு. ஓ ஓகே. மறுபடியும் அங்கேருந்து. டீ சூப்பராக இருந்தது. ஸோ லைட் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆலன் கீ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். டேங்க் பேக்கில் ரெடியாக தான் இருக்குது. இது கரெக்டான இடம் கிடையாது, கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ண மேலே ஏற்றணும். I think this should be fine. அவ்வளோதான். இது வந்து ரெடியாக வச்சுருந்தேன் நான். எப்படியும் ஆலன் கீ தேவைப்படும்னு சொல்லி ஆலன் கீ எடுத்து போட்டு அப்படி போகலாம். இன்னும் 113 கிலோமீட்டர், 3 மணி நேரம். சரி போகலாம் வாங்க. அண்ட் ஏன் 113 கிலோமீட்டர் 3 மணி நேரம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹில்ஸ் இறங்கணும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் காட் ரோடு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லைட் வந்து கோவா போகிறதுக்குள்ள வேணால் திருப்பி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சன்செட் ஆகிற டைம் வந்து 6 மணியில் 2 மணி நேரம் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் கோவா பக்கத்தில் போயிடும். ஸோ வாங்க போகலாம். கிளம்பியாச்சு. டைம் வந்து 4:14 ஆகுது. அண்ட் 7:22க்கு ரூமுக்கு போகிற மாதிரி காட்டுது.
கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் காட் செக்ஷன் வந்துடும், அது கொஞ்சம் ஒரு டீசெண்டாக இருக்கும். அண்ட் மலை இறங்கினதுக்கப்புறம் கோஸ்ட் இருக்குல்ல ஃபுல்லாக இறங்கிடும். அதுக்கு முன்னாடி கோஸ்ட் என்ட்ரு ஆயிடுவோம். பட் அந்த மெயினான ஊர் வந்து மொல்லம்னு ஒரு ஊர், அந்த ஊர் அங்கே தான் வரும்.